வணக்கம். சாரி. நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு பதிவு போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு சில வாரங்களாக ஒருவேளை அந்த எலெக்ஷன் வர்றதுனாலையோ என்னமோ தெரியல, எம்ஜிஆர் படத்தை தூக்கி வச்சு எழுதியும் பேசியும் நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை தாழ்த்தியும் ஒரு சில சேனலில் டெலிபரேட்டாக அந்த மாதிரி பதிவை போட்டுட்டு வராங்க. ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்னா இவங்க ஒரு கட்சியை தாக்கி பேசினாலாவது ஏதாவது கொஞ்சம் இது இருக்கும். ஸோ மேபி இதை ஏன் இந்த மாதிரி டெலிபரேட்டாக இந்த மாதிரி பொய்யும் பித்தலாட்டத்தையும் புழுகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு குறிப்பிட்ட சேனல் 1965 வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை மற்றும் திருவிளையாடல் திரைப்படத்தை இது பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டு பிள்ளை பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கம் போல் அதான் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் எல்லாம் வசூலே ஆகாது. ஆனால் எம்ஜிஆருடைய படம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வசூலாகும். ரோட்டில் இருக்கிறவனை கூட குபேரன் ஆக்கியிருப்பார் எம்ஜிஆர். இப்படியெல்லாம் ஒரு கதையை விட்டுட்டு திரியறானுங்க. அவ்வளோ பெரிய ஒரு வசூலையும் இதெல்லாம் பண்ணுறதா இருந்ததுன்னா அவரை வச்சு தான் அதிக திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் எடுத்திருக்கணும். கேட்டால் அவர் அரசியலில் பிஸியாக இருந்தார், அதனால் திரைப்படங்களில் ரொம்ப லிமிட்டடாக தான் இது பண்ணினார் அப்படின்னு ஒரு புது கதையை விடுவாங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். காரணம் என்னவென்றால், ஒரு வருடத்தில் 365 நாள் அரசியல் மீட்டிங் நடக்க போகிறதில்ல. எப்போ தேர்தல் வருதோ அப்போ தான் இந்த அரசியல் மீட்டிங்கு, அரசியலுக்காக அங்கங்கே போகிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு என்னமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ இருக்கிற எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்க பழைய பொய் பித்தலாட்டத்தையே ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்டு அந்த வீடியோ பதிவில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சும்மா இந்த 2 படத்துடைய பேரை சொல்லிவிட்டு, எந்த இது அவ்வளோ பெருசாக ஓடிச்சு, இவ்வளவு பிரமாதமாக வசூல் பண்ணிச்சு, அரங்கமே அதிர்ந்துச்சு அப்படின்னெல்லாம் சும்மா அந்த அதாவது இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருமே மறுக்க முடியாததாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ் ரோட்டில் போகும், விமானம் ஆகாயத்தில் போகும், ரயில் தண்டவாளத்தில் போகும், ஸோ கப்பல் கடலில் போகும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இது யாருமே அது எப்படிப்பா போகும் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு, படம் ரிலீஸ் ஆனப்போ ஏக கூட்டம், ரிலீஸ் ஆனால் எல்லா படத்துக்கும் கூட்டம் வரதான் செய்யும். ஸோ வராமையாக இருக்கும். ஸோ பட்டு நம்ம அப்படி கிடையாது. தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் 2 திரைப்படங்களும் 100 நாள் ஓடிய போது அந்தந்த தயாரிப்பாளர்கள் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இது பேப்பரில் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் கொடுத்த வசூல் விபரங்கள். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திருவிளையாடலுடைய வசூலுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது எங்கள் வீட்டு பிள்ளை வசூல். எங்கள் வீட்டு பிள்ளை படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் யாரும் எதுவும் சொல்ல. அது கேசினோவில் 211 நாள் ஓடி என்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் எதுவுமே போகலை, நம்ம எதுவுமே மறுப்பு சொல்ல. ஆனால் வசூல் அடிப்படையில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வெற்றி திருவிளையாடல் திரைப்படத்திற்கு தான் அமைந்ததே தவிர, எங்கள் வீட்டு படத்துக்கு திருவிளையாடல் அளவுக்கு வசூல் எல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ ஆனால் இவங்க வெள்ளி விழா இந்த திருவிளையாடல் 3 தியேட்டரில் தான் ஓடிச்சு, ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை அதிகமாக ஓடிச்சுன்னெலாம் பேசுவாங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, 100 நாள்லேயே உங்கள் வசூலுக்கும் திருவிளையாடல் திரைப்படத்தின் வசூலுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் 75 நாளில் அந்த திருவிளையாடலோட அதிகமாக ஒரு 4 தியேட்டரோ என்னமோ ஓடினதை வச்சுட்டு அது வசூல் நல்லா சொல்லவே முடியாது. காரணம் என்னவென்றால், ஸோ 100 நாட்களிலேயே வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம் உள்ளது இந்த வசூல் விபரங்களை பார்க்கும்பொழுது. இப்போ உங்களுக்காக இதை நான் படிக்க போகிறேன். ஒரு கன்வீனியன்ஸ்க்காக இதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த விளம்பரத்தில் என்ன வசூல் போட்டிருந்ததோ அதை அதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டு முடிஞ்சவுடன் அந்த விளம்பரத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் நான் இதை போடுறேன் உங்களுக்கு கம்பேரிசன் இதை பார்க்குறதுக்கு. இனிமேயும் இது போல் இந்த வீடியோக்களை பதிவிடுவதற்கு முன் ஒரிஜினல் வசூல் விளம்பரங்களை
எடுத்து இந்த தற்குறிகள் ஒழுங்கான பேசிஸில் அதை கம்பேர் பண்ணிவிட்டு பதிவு பண்ணோம். சும்மா வாயால் வந்து வடை சுட்டுட்டு பொய் பித்தலாட்டத்தை வந்து பேசிக்கிட்டு வந்து சும்மா அவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சுன்னெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பொய் பேசாமல் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். ஸோ அந்த குறிப்பிட்ட 1-2 சேனல் கூறிய தகவல்கள் எல்லாமே பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்காகவும் இப்பொழுது அந்த வசூல் விவரம். ஸோ சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளையுடைய மொத்த வசூல் பார்த்தீங்க அப்படின்னா 9,28,519 ரூபாய் 40 காசுகள். ஸோ ஓடி முடிய ஓகேங்களா. இதே திருவிளையாடல் படம் 175 நாள் ஓடி முடிய வசூல் 9,86,995 ரூபாய் 83 பைசா. ஸோ இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58,476 ரூபாய் 43 பைசா வந்து வித்தியாசம் இருக்குது. திருவிளையாடல் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்தது சேலம் சாந்தி திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே. சேலம் சாந்தியில் எங்கள் வீட்டு பிள்ளை 2,11,444 ரூபாய் 24 பைசா வசூல். இதே திருவிளையாடல் படம் பார்த்திங்க அப்படின்னா அதே சாந்தியில் சேலம் சாந்தியில் 2,24,345 ரூபாய் 57 காசுகள். இதிலும் திருவிளையாடலே வின்னர். இதோடைய வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ரூபா, அதாவது 12,901 ரூபா 33 பைசா அதிகம் வசூல் செய்திருக்கிறது இந்த 3 நாட்களில். இதே போல் மதுரை ஸ்ரீதேவியில் வந்து திருவிளையாடலும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் எங்கள் வீட்டு பிள்ளையும் வெளியானது. மதுரை சென்ட்ரலில் எங்கள் வீட்டு பிள்ளை 2,78,752 ரூபாய் 65 பைசா வசூல் செய்துள்ளது. மதுரை ஸ்ரீதேவி இது வந்து ஸ்ரீதேவி அரங்கம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு அரங்கம். ஸோ அதில் 2,86,159 ரூபாய் 2 பைசா. அதாவது இங்கேயும் திருவிளையாடல் தான் கிட்டத்தட்ட 7,500 ரூபாய் 7,406 ரூபாய் 37 பைசா அதிகம் வசூல் செய்திருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளையை விட. அதற்கு அடுத்தது கோவை ராயல் திரையரங்கம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளை வெளியானது. கோவையில் ராஜா திரையரங்கத்தில் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் ரிலீஸ் ஆனது. கோவை ராயலில் எங்கள் வீட்டு பிள்ளையுடைய வசூல் பார்த்தீர்களே ஆனால் 2,64,847 ரூபாய் 83 பைசா. அதே சமயத்தில் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2,66,384 ரூபாய் 43 பைசா. இங்கேயும் திருவிளையாடல் தான். இந்த ஏரியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது திருவிளையாடல் எங்கள் வீட்டு பிள்ளையை விட 1,536 ரூபாய் 60 பைசா அதிகம் வசூல் செய்திருக்கிறது. மற்ற இடத்துல எல்லாமே வந்து 5,000க்கு மேலே தான் வந்து டிஃப்ரென்ஸே. ஸோ குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 5,700 ரூபாய் 800 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்து திருவிளையாடல் வந்து அப்பர் ஹேண்டு. ஸோ அடுத்தது வந்து திருச்சி ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா 1,98,636 ரூபாய் 74 பைசா வசூல் செய்திருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை. ஸோ திருச்சி சென்ட்ரல் திரையரங்கத்தில் திருவிளையாடல் திரைப்படம் 2,04,425 ரூபாய் 67 பைசா. இதிலும் பார்த்திங்கன்னா வின்னர் திருவிளையாடல் தான். கிட்டத்தட்ட வசூல் வித்தியாசம் 5,789 ரூபாய் 83 பைசா. ஸோ அதுக்கு அடுத்தது திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரத்னாவில் திருவிளையாடலும் திருநெல்வேலி லக்ஷ்மி அரங்கில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் பார்த்திங்கன்னா 1,27,865 ரூபாய் 43 பைசா. திருவிளையாடல் பார்த்திங்கன்னா 1,24,767 ரூபாய் 16 பைசா. ஸோ இங்கே எங்கள் வீட்டு பிள்ளை திருவிளையாடலை விட 3,098 ரூபாய் அதிகம் வசூல் செய்திருக்கிறது. இதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் டைமண்டில் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை வசூல் பார்த்திங்கன்னா 87,504 ரூபாய் 78 பைசா. இதே கும்பகோணம் டைமண்டில் திருவிளையாடல் வசூல் பார்த்திங்கன்னா 98,308 ரூபாய் 36 பைசா. இது திருவிளையாடல் கிட்டத்தட்ட 10,803 ரூபாய் அதிகம் வசூல் செய்திருக்கிறது. இதற்கு அடுத்தது வந்து பாண்டிச்சேரி அஜந்தாவில் எங்கள் வீட்டு பிள்ளை 89,169 ரூபாய் 50 பைசா வசூல் செய்திருக்கிறது. இதே பாண்டியில் நியூ கமர்ஷியல் அப்படிங்கிற அரங்கில் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் 98,066 ரூபா 60 பைசா. இங்கே வந்து கிட்டத்தட்ட திருவிளையாடல் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை விட
ரூபாய் அதிகம் வந்து வசூல் செய்திருக்கிறது. ஸோ அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தை விட திருவிளையாடல் திரைப்படம் 8,897 ரூபாய் 10 பைசா வசூல் செய்திருக்கிறது அதிகமாக. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேலூர் ராஜாவில் 84 நாள் வசூல். இது திருவிளையாடல் 1,19,245 ரூபா 95 பைசா. இதே எங்கள் வீட்டு பிள்ளை 1,01,329 ரூபாய் 30 பைசா. ஸோ இதில் கிட்டத்தட்ட 17,916 ரூபாய் 65 காசு திருவிளையாடல் அதிகம் வசூல் செய்திருக்கிறது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சை யாகப்பாவில் எங்கள் வீட்டு பிள்ளை 1,06,695 ரூபாய் 94 பைசா வசூல் செய்திருக்கிறது. ஸோ இதே தஞ்சை யாகப்பாவில் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் 1,02,313 ரூபா 40 பைசா. இங்கே எங்கள் வீட்டு பிள்ளை 4,382 ரூபாய் அதிகம் வசூல் செய்திருக்கிறது. ஆக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 திரைப்படங்களும் நாம் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது திருவிளையாடல் எத்தனை அரங்குகளில் வசூல் செய்திருக்கிறதோ அதை வந்து தயாரிப்பாளர் வந்து அந்த 100 டேஸ் எங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ அந்த 100 டேஸுடைய தியேட்டரை போட்டு வசூல் விவரங்களை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை எங்கெல்லாம் 100 டேஸ் ஓடிச்சோ ஸோ அதை வந்து போட்டிருக்காரு. அப்போது திருவிளையாடல் 10 அரங்குகளில் ஓடி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து திருவிளையாடல் எத்தனை திரையரங்குகளில் ஓடி இருக்கிறதோ அந்த வசூலை கணக்கில் எடுத்து தான் நம்ம வந்து இந்த கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கோம். இதன்படி பார்த்தால் 2 தியேட்டர் தான், அதாவது ஒன்று திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிற லக்ஷ்மி திரையரங்கமும் தஞ்சையில் இருக்கிற யாகப்பா, இந்த 2 தியேட்டரில் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் சிவாஜி நடித்த திருவிளையாடல் திரைப்படத்தை விட அதிகம் வசூல் செய்திருக்கிறது. மீதி எல்லா தியேட்டர்லேயும் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் திரைப்படம் தான் அதிகம் வசூல் செய்திருக்கிறது. ஸோ இந்த வித்தியாசமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வித்தியாசம் வந்து வருது. ஸோ இப்போ அது அப்படி இருக்கும் பொழுது ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வித்தியாசம் வருகிறது எனும் பட்சத்தில் ஸோ எப்படி வந்து இவங்க இந்த 2 லட்சம் ரூபாயை வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க மற்ற 75 நாட்களில்? ஏன்னா இவன் 100 நாள் மட்டும் தான் திருவிளையாடல் ஓடிச்சு அப்படிங்கிறது இல்லை. சில தியேட்டர்ஸில் 168 நாள் போயிருக்கு, சில தியேட்டரில் 143 நாட்கள் போயிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. நம்ம அதையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கல. ஸோ தயாரிப்பாளர் என்ன விளம்பரம் கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் அளவுகோலாக எடுக்க வேண்டும். மற்றபடி ரசிகர் அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிற பிட் நோட்டீஸு, இஷ்டத்துக்கு அளந்து விடுற வந்து பொய் சரடுகள், இதையெல்லாம் வச்சுட்டு அப்படி வசூலாச்சு இப்படி வசூலாச்சு பயங்கரமாக வசூலாச்சுன்னா என்ன பயங்கரம்? முதல்ல வந்துட்டு பயங்கரத்துக்கு என்ன டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு எப்படி அதை வந்து கம்பேர் பண்ணணுமோ அப்படி வந்து கம்பேர் பண்ணி போட வேண்டும். அதை விட்டு தப்பும் தவறுமாக பொய்யும் பித்தலாட்டத்தையும் கட்ட விழித்து கொண்டு வசூலில் ஜெயித்த ஒரு திரைப்படத்தை மற்ற படத்தை விட அதிக வசூல் செய்த ஒரு திரைப்படத்தை கம்மியாக வசூல் பண்ணிச்சேன்னு எதுக்கு தப்பான ஒரு டேட்டாவை தப்பாக வந்து எதுக்கு நீங்கள் வந்து ஒரு தகவல் வந்து பரப்புறீங்க? இதெல்லாம் வந்து மிகவும் வந்து தவறான ஒரு செயல். ஸோ நியாயமான முறையில் ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா அதை வந்து பற்றி பேசுங்க. அதர்வைஸ் வீடியோ போடுறதை நிப்பாட்டுங்க. உங்களுடைய சொந்த சரக்கு கதையெல்லாம் வந்து இங்கே வந்து அவிழ்த்து கொண்டு இருப்பது மிகவும் தவறு. இது வந்து இணையதளத்தில் வந்து ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரிஜினல் டேட்டாவை தான் வந்து நீங்கள் போடணுமே தவிர உங்கள் வாய்க்கு வந்தது எல்லாம் வந்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் உருட்டி கொண்டு இருக்காதீர்கள் என்று கூறி உங்களுடைய தவறான அந்த பதிவிற்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். இப்போ நீங்கள் வந்து இந்த இதோடைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கே வந்து உண்மை விளங்கும். ஆகவே என்றுமே நடிகர் திலகம் தான் வசூலிலும் முதலில் என்பதை வந்து இதிலேருந்து நமக்கே தெரியுது. அதாவது இவங்க வசூல்னு ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னா, சிவாஜி அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் வந்து ரொம்ப டாப்பாக வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து எக்ஸலண்ட் ஆக்டர் அப்படின்னா, அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு எல்லாரும் சொன்னவே இவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து வசூலுங்கிறத கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சி கட்டிலில் உட்காரவே அவர் வந்து அரசியலில் பெற்ற மாபெரும் வெற்றியை போல சினிமாவிலும் மாபெரும் வெற்றியை வந்து பெற்றார் அப்படின்னு ஒரு கதையை வந்து பரப்பி விட்டாங்க. இவ்வளவுதான். ஸோ அதையெல்லாம் வந்து உண்மையே வந்து கிடையாது. ஸோ அவர் நடித்த 136 திரைப்படங்களில் 41 திரைப்படங்கள் தான் வந்து 100 நாட்களே.
நம்ம ஒருத்தவங்க வந்து போட்டுட்ருக்காங்க 79வது 100வது நாள் படம், 78வது 100வது நாள் படம், இதெல்லாம் வந்து விசிடியில் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து ஜெயா டிவியில் ஓடியிருக்கும், ஜேஜே டிவியில் ஓடியிருக்கும் அந்த காலத்தில். ஸோ அதாவது உண்மையான ஒரு தகவல் அதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரசிகர்களுடைய நோட்டீஸு, இந்த மாதிரி பிட் நோட்டீஸு இதையெல்லாம் தான் போட்டு 100 நாளில் கணக்கு காமிச்சிருக்காங்க. 41 திரைப்படங்கள் தான் எம்ஜிஆருக்கு வந்து 100 டேஸே. அந்த 41 படங்களில் 6 வெள்ளி விழா படம் தான். அது வந்து மதுரை வீரன் கூட வந்து 100வது நாள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இவங்க வந்து போடலை, 175வது நாள் அட்வர்டைஸ்மெண்ட் போடல. அதுக்கு ஒரு பொய்யும் பித்தலாட்டமும் சொல்கிறாங்க. என்னென்னா 33 அரங்கில் வந்து 100 நாள் ஓடின படம் மதுரை வீரன் அப்படின்னு. மகா பொய். அப்படி அவ்வளோ அரங்கில் வந்து ஓடிச்சு அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து விளம்பரம் போடாமையாக இருப்பான்? அவ்வளோ பெரிய பொய்யும் பித்தலாட்டமும் ஃப்ராடு தகவலை எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தமே 6 படம் தான் வெள்ளி விழா வருது. அப்படி இருக்கும்பொழுது வந்து 100 நாள் படமே 41, 43 அப்படின்னா அதை வந்து டபுள் ஆக்குறது. ஸோ இவ்வளவும் வந்து பொய் தகவல், பித்தலாட்ட தகவல் அப்படிதான். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஓடினதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதே 1965 வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு, அது எந்த தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சுன்னு கூட வந்து தயாரிப்பாளர் வந்து விளம்பரம் கொடுக்கல. பிஆர் பந்துலு. இன்று 100வது நாள் அப்படின்னு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. இதை இந்த அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி வந்து வசூலில் வந்து எத்தனை நம்ம இது பண்ணிடுச்சு கேட்டால் வந்து அது வந்து இப்போ அதன் மதிப்பு இப்போது இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்னு இந்த ஒரு கதை வேறு. என்ன கேல்குலேஷனோ தெரியல. இப்படி ஒரு கனவுலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஒரு சிலர் இருக்கிறார்கள். எனிவே 1965 உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வசூலை, பிரம்மாண்டமான வசூலையும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைந்தது நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் திரைப்படம் தான். எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படம் 2வது தான் அதற்கு அடுத்தபடியாக வந்தது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. பொங்கலுக்கு வெளியான போது எங்கள் வீட்டு பிள்ளை தான் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் பெற்ற படம். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் திருவிளையாடல் வெளியான உடனே அந்த ரெக்கார்டெல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டது என்று தான் இதிலிருந்து ஊர்ஜிதமாகிறது. நன்றி, வணக்கம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.